தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதுதான் குப்பைக்கீரை. பாருங்கள், குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். கடையில் தான் விற்கிது. இந்த கீரை கடையில் விற்கிது. குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த பேருக்கு 2 பேர் உண்டு. இந்த கீரைக்கு சில பேர் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இது கிராமத்துக்கெல்லாம் நிறையா கிடைக்கும் இந்த கீரை. இந்த கீரை இப்போ என்ன செய்யணும், நான் சமைக்கலை. இந்த கீரை சமைக்காதனால என்ன செய்கிறேன், வாங்கி 2 3 நாள் சமைக்கலை. நான் இப்போ இந்த கீரை சூப் வச்சிடலான் இருக்கேன். அது தூக்கி போட வேண்டாம், சூப் வச்சிடலாம். இந்த கீரை இப்போ பாருங்கள், நல்லா கழுவி தண்டோடையும் அப்படியே சில தண்டோடு எடுத்து வச்சுருக்கேன். இதை தூக்கி இப்போ ஸ்டவ்வில் வச்சுருவோமே. வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இது வேகட்டும், அப்படியே வேகட்டும். இந்த கீரை, அந்த கீரை சூப்புக்கு தேவையான பொருள்களை பாருங்கள். மஞ்சள் வச்சுருக்கோம், பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருக்கோம், பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம், கரம் மசாலா பவுட்ரு வச்சுருக்கோம், ஜீரக பவுட்ரு வச்சுருக்கோம், உப்பு தேவையான அளவு வச்சுக்கிட்டோம். பாருங்கள், அடுத்து பாருங்கள், மிளகு வச்சுருக்கோம், இஞ்சி வச்சுருக்கோம், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 பூண்டு வச்சுருக்கோம், வெங்காயம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோமே. பாருங்கள், எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா அரைச்சிக்கிட்டோம். இந்த கீரையில் சேர்த்துருவோமே. பாருங்கள், இந்த கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் சேர்த்துருவோம் இதை அரைச்சது. இப்போ இந்த மசாலையும் இதில் சேர்த்துருவோம். எல்லா மசாலையும் இதில் சேர்த்துருவோம். இன்னும் தண்ணி ஊற்றுவோம். பாருங்கள், எல்லாம் ஊற்றிட்டோம். பாருங்கள், கீரை சூப்பு எப்படி இருக்குன்னுட்டு. குப்பைக்கீரை சூப்பு இப்படியே மூடி வேக விட்டுருவோமே. பாருங்கள், வெந்துக்கிட்டு நல்லா. இன்னமும் கொஞ்சம் வேகட்டும், இந்த கீரை வேகட்டும், வெந்து சாறு இறங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுருவோமே. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கீரை சாரெலாம் இறங்கியிருக்கு. பாருங்கள், இப்போ என்ன செய்யணும், இதை போட்டு நல்லா இப்படி மத்திச்சு விட்றணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் களைச்சி விட்டுட்டோம். இன்னும் கூட தண்ணி களைஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீரை சாறு எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த கீரை சாறு இறங்கியிருக்கு நல்லா. இந்த சூப்பு நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குது. இந்த கீரை சூப் பாருங்கள், வாசமாக இருக்குது. உடம்பை குறைக்கும், உடம்பு வெயிட்டை குறைக்கும், தொப்பையை குறைக்கும். இந்த மாதிரி கீரை சூப்பு சாப்பிட்டோம்னா தொப்பையை குறைக்கும், வெயிட்டை குறைக்கும், உடம்பு வெயிட்டை குறைக்கும். நல்லா அது குளுக்கோஸ் சாப்பிட்ட உடம்பு மாதிரி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க. கீரை எந்த கீரையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கீரையை நம்ம பொரியல் பண்ணியோ சமைச்சா சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்றலாம். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு சக்கையை தூக்கி போட்டுடலாம். நல்லா அந்த கீரையை கடைஞ்சி விட்டுட்டோம்னா சக்கையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த சாறு சாப்பிட்டா போதும். சாறு கிடச்சாவே போதும். தண்டு சாறு எல்லாமே வேறு வரைக்கும் தூக்கி போட்டு வச்சுக்கலாம். அருமையான சூப்பு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுத்து ஊட்டி விடுங்க. குழந்தைங்க கீரையாக சாப்பிடாது, சாப்பாட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. நம்ம ரசத்துக்கு பதில் இந்த கீரை சூப்பு போட்டு ரசத்துக்கு பதில் சாப்பிட்டுக்கலாம். அருமையான சூப்பு. தமிழ் வணக்கம்.